students, welcome to the next topic. In this video, we are going to see about the functions of placenta. இந்த வீடியோல நம்ம தாய் சேய் இணைப்பு திசுவின் பணிகள் பற்றி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Maintenance of pregnancy and embryonic development, அதாவது கர்ப்ப பராமரிப்பு மற்றும் கரு வளர்ச்சி. ஓகே, நம்ம லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபர்டிலைசேஷன் அண்ட் இம்ப்ளான்டேஷன் அப்படிங்கிறத பார்த்தோம். ஃபர்டிலைசேஷன் எப்படி நடக்குது, இம்ப்ளான்டேஷன் எந்த ஸ்டேஜில் நடக்குது, அதாவது சைகோட் வந்து கிளீவேஜ் ஆகுது, கிளீவேஜ் ஆனதுக்கப்புறம் முருளா ஃபார்ம் ஆகுது, முருளாக்கு அப்புறம் பிளாஸ்டோமியர் ஃபார்ம் ஆகுது. அந்த பிளாஸ்டோசிஸ்ட் ஸ்டேஜில் தான் என்ன நடக்குது அப்படின்னா இம்ப்ளான்டேஷன் நடக்குது அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இப்போ அதனுடைய கண்டினியூஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, கர்ப்ப பராமரிப்பு மெயின்டெனன்ஸ் ஆஃப் பிரெக்னன்சி எப்படி நடக்குது யூட்ரஸ்ல அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ப்ளஸ் நீங்கள் என்னன்னா உங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவே 2 or 3 டைம்ஸ் திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மெமரைஸ் ஆயிரும். நீங்கள் புக் எடுத்து படிக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. ஓகே, the inner cell mass in the blastula is differentiated into epiblast and hypoblast immediately after implantation. இம்ப்ளான்டேஷன் ஆனதுக்கு அப்புறமா, அதாவது கரு பதிதல் நடந்ததுக்கு அப்புறமா ஓரடுக்கு இருந்த அந்த கருக்கோளத்துல உள்ள உட்புறம் உள்ள அகசெல் திரள், அதாவது இன்னர் செல் மாஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அந்த அகசெல் திரளானது எபிபிளாஸ்ட் மற்றும் ஹைப்போபிளாஸ்ட் அப்படின்னு 2 அடுக்குகளாக பிரிகிறது. நம்ம ஏற்கனவே பிளாஸ்ட்லால என்ன பார்த்தோம், அவுட்டர் மோஸ்ட் லேயர் வந்து ட்ரோபோபிளாஸ்ட்னு பார்த்தோம், இன்னர் செல் மாஸ் இருக்குன்னு சொன்னோம். அந்த இன்னர் செல் மாசு தான் இப்போ என்னவா மாறுதுன்னா எபிபிளாஸ்ட் ஆகவும் ஹைப்போபிளாஸ்ட் ஆகவும் மாறுது, 2 அடுக்குகளாக பிரிகிறது. ஓகே, இப்போ இந்த ஹைப்போபிளாஸ்ட் என்னவா மாறுது அப்படின்னா the hypoblast is the embryonic endoderm and the epiblast is the ectoderm. ஹைப்போபிளாஸ்ட் என்னவா மாறுதுன்னா கருவின் அக அடுக்காகவும் எபிபிளாஸ்ட் புற அடுக்காகவும் என்ன செய்யுது, மாறுது. ஓகே, the cells remaining in between the epiblast endoderm form the mesoderm. அதாவது இந்த எபிபிளாஸ்டுக்கும் அதாவது எண்டோடம்க்கும் எபிபிளாஸ்டுக்கும் இடையில இருக்கிற மீதமுள்ள செல்கள்லாம் என்னவா மாறுதுன்னா மீசோடமா மாறுது, அதாவது கருவின் நடு அடுக்குகளை உருவாக்குகிறது. அப்போ எக்டோடம், மீசோடம், எண்டோடம் அப்படின்னு 3 லேயர்ஸ் என்ன செய்யுது, ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த 3 லேயர்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா, இதுக்கு தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கேஸ்ட்ருலேஷன் அப்படின்னு சொல்றோம். கேஸ்ட்ருலேஷன் நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், இது கிளீவேஜ்னா என்னன்னு பார்த்தோம், டிவிஷன் ஆஃப் செல்ஸ் வந்து கிளீவேஜ்னு பார்த்தோம். இப்போ பார்க்கறது என்ன அப்படின்னு சொன்னா கேஸ்ட்ருலேஷன். கேஸ்ட்ருலேஷன்னா என்ன அப்படின்னா the transformation of the blastocyst into a gastrula with a primary germ layers by the movement of the blastomeres. blastomeres மூவ் ஆகி அதில் 3 லேயர்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் தான் கேஸ்ட்ருலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மூவடுக்கு கருக்கோளமாக்கம், ஓரடுக்கு கருக்கோளம் மூவடுக்கு கருக்கோளமாக மாறும் நிகழ்ச்சி தான் மூவடுக்கு கருக்கோளமாக்கம், கேஸ்ட்ருலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஈச் ஜெம் லேயர் கிவ் ரைஸ் டு specific tissues, organs and organ systems during organogenesis. இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது, ஆர்கனோஜெனசிஸ் நடக்க போகுது. அதாவது ஒவ்வொரு மூல இனச்செல் அடுக்கிலிருந்தும் அவற்றுக்கே உரிய திசுக்கள், உறுப்புகள், உறுப்பு மண்டலங்கள் ஆகியவை உருப்பாக்க நிகழ்வின் மூலம் உருவாகின்றன. 3 லேயர்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா ஆர்கனோஜெனசிஸ் நடக்க போகுது. ஆர்கனோஜெனசிஸ்னா ஆர்கன்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது, அதான் ஆர்கன் ஜெனிசிஸ். ஜெனிசிஸ்னா உருவாகிறது, அதான் ஆர்கனோஜெனிசிஸ். நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா எம்ப்ரியோனிக் மெம்பரேன்ஸ், கரு சூழ் புற படலங்கள், அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்குறோம். அதாவது எம்ப்ரியோவை சுற்றி இருக்கிற மெம்பரேன்ஸ் என்னென்னலாம்
அது எப்படிப்பட்ட பணிகளை செய்யுது அப்படின்னு பார்க்குறோம். The first one is the extra embryonic membrane. 4 இருக்கு. எதெல்லாம் அப்படின்னு சொன்னா first one is amnion, second one is yolk sac அல்லது கரு உணவு பை அப்படின்னு சொல்றோம். third one is allantois ன்னு சொல்றோம். fourth one is chorion அப்படிங்கிற 4 எக்ஸ்ட்ரா எம்ப்ரியோனிக் மெம்பரேன்ஸ் என்ன செய்து கரு சூழ் புற படலங்கள் 4 உள்ளன. ஓகே, இப்போ what is the functions, what are the functions of extra embryonic membranes அப்படின்னா they protect the embryo from desiccation. அதாவது டெசிகேஷன் என்னது, வளர்கின்ற கருவானது உலர்ந்து போகாமல் பாதுகாத்தல். மெக்கானிக்கல் ஷாக், அதாவது இயக்க அதிர்வு தாங்குதல், ஏதாவது ஒரு ஷாக் அங்கே வந்து குழந்தைக்கு ஏற்படாம இருக்கிறதுக்காக. தென் ஹெல்ப் இன் த அப்சார்ப்ஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ், ஊட்டச்சத்து பொருட்களை உறிஞ்சுதல். ஊட்டச்சத்து வந்து அந்த தாயிட்ட இருந்து அந்த குழந்தைக்கு போகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ், வாயு பரிமாற்றம் நடைபெறுவதற்கும் இந்த எக்ஸ்ட்ரா எம்ப்ரியோனிக் மெம்பரேன்ஸ், அதாவது கரு சூழ் புற படலங்களான 4 எதெல்லாம் ஆம்னியான், யோக் சாக், allantois, chorion இதெல்லாமே ஹெல்ப் பண்ணுது. இந்த படத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்னியான் எங்க இருக்குது, ஆம்னியான் வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது தான் ஆம்னியான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அந்த யூட்ரஸஸ் அந்த எம்ப்ரியோ சுத்தி இருக்கிற இந்த லேயருக்கு ஆம்னியான் அப்படின்னு சொல்றாங்க. தென் யோக் சாக் எங்க இந்த வெளியில இருக்கு பாத்தீங்களா, இதுதான் யோக் சாக். தென் தேர்ட் ஒன் இஸ் allantois வந்து இந்த எல்லோ கலர்ல சென்டர்ல இருக்கு இல்லையா, இது allantois. தென் ஃபோர்த் ஒன் இஸ் கோரியான் அப்படிங்கிறது இந்த மேல இருக்கிற அந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆன அந்த அது அந்த ஆம்னியானுக்கு வெளியில இருக்கு இல்லையா, இந்த லேயர் தான் கோரியான் அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இந்த லேயர்ஸ் எல்லாம் நீங்க எங்கெங்க இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் அதனுடைய ஒவ்வொரு இதோடைய ஃபங்க்ஷன்ஸையும் நம்ம என்ன செஞ்சிடலாம் பார்த்துடலாம். ஓகே, the first one is amnion பற்றி நம்ம என்ன செய்ய போறோம், டீடைலா பார்க்க போறோம். what are all the functions of amnion? The amnion is a double layered translucent membrane filled with the amniotic fluid. அதாவது இது இரட்டை அடுக்கினால் ஆனவை, ஒளி ஊடுருவும் சவ்வு மற்றும் ஆம்னியாட்டிக் திரவத்தால் நிரப்பப்பட்டுள்ளது. அதாவது அந்த எம்பிரியோவுக்கு அப்படியே மேல சுத்தி இருக்குது இல்லையா, அதுதான் ஆம்னியான் அப்படின்னு சொல்றோம். ஓகே, தென் இட் ப்ரொவைட்ஸ் எ buoyant environment to protect the developing embryo from injury, regulates the temperature of the fetus. buoyant environment அப்படின்னா என்ன அர்த்தம், அப்படியே ஒரு படகு அப்படியே மிதந்துட்டே இருக்கிற மாதிரி அதுக்கு ஒரு ஃபீலிங் கொடுக்கறதுக்காக இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் ஆனது வேலை செய்யுது. தென் இட் ப்ரொவைட்ஸ் எ மீடியம் இன் விச் த ஃபீட்டஸ் கேன் மூவ். அந்த ஃபீட்டஸ் ஆனது கையை காலை அசைக்கிறதுக்கு ஒரு மீடியமாகவும் இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட், இந்த ஆம்னியான் ஆனது செயல்படுகிறது. அதாவது இத்திரவம் வளர்கருவிற்கு ஒரு மிதவை சூழலை தருகிறது. இதனால் அதை காயங்களிலிருந்து பாதுகாக்கிறது. கரு நகர்வதற்கு ஒரு ஊடகத்தையும் வெப்பநிலையை பராமரிக்கவும் செய்கிறது. இதுதான் ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடோட வேலை, ஃபங்க்ஷன், அதனுடைய பயன்கள். இப்போ நம்ம இந்த பிக்சர்லையும் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஆம்னியான் எங்க இருக்கு, அதாவது ஆம்னியான் வந்து இந்த இதே அதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்த பிக்சரே தான். இது உங்க புக்கில் கொடுத்துருக்கிற பிக்சர். இது ஆம்னியான் இருக்கு. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து இருக்கிறது கோரியான். நெக்ஸ்ட் அங்கே வந்து நமக்கு இதில் வந்து நமக்கு இது யோக் சாக்கு, அது வந்து தெளிவாக இதில் காமிக்கல. அடுத்தது பார்த்தீங்கன்னா allantois தான் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து allantois. இந்த வெளியில் இருக்கிறது allantois அப்படின்னு சொல்லுறாங்க.
இதே பிக்சரை நீங்க தமிழ்ல இதுல பார்த்துக்கோங்க. இதுல பேர் உங்களுக்கு எதுவும் மாறல. ஆம்னியானே தான் போட்டிருக்காங்க. கோரியானுக்கு கோரியான் தான். சாரி, ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடுக்கு தான் பனிக்குட திரவம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிக்சரை நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க. ஓகே, தென் செகண்ட் ஒன் இஸ் யோக் சாக், அதாவது கரு உணவு பை. யோக் சாக் பற்றி இப்போ அதனுடைய யூசஸ் என்னென்னலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். த யோக் சாக் ஃபார்ம்ஸ் எ பார்ட் ஆஃப் த கட், அதாவது வளர்கருவின் உணவு பாதையின் ஒரு பகுதியை உருவாக்குகிறது. இந்த யோக் சாக் ஆனது, இந்த கரு உணவு பையானது வளர்கருவுடைய உணவு பாதையில ஒரு பார்ட்டா என்ன செய்யுது, மாறுது. It is the source of the earliest blood cells and blood vessels. அதாவது ஆரம்ப நிலை இரத்த செல்களுக்கும் இரத்த குழல்களுக்கும் மூலாதாரமாக விளங்குகிறது. இதுதான் மெயின் சோர்ஸ். பிளட் செல்ஸும் பிளட் வெசல்ஸும் ஃபார்ம் ஆகுறதுக்கு மெயின் சோர்ஸ் யாருன்னா யோக் சாக், அதாவது கரு உணவு பை. Then the third one is allantois. allantoisோட ஃபங்க்ஷன் என்ன? The allantois forms a small outpocketing of embryonic tissue at the caudal end of the yolk sac. அதாவது இது கரு உணவு பையின் வால் முனையில் கரு திசுக்களால் ஆன ஒரு சிறிய வெளி பிதுக்கத்தை உருவாக்குகிறது. இங்க இருந்து இந்த கருவுல இருந்து வெளியில வருது இல்லையா, இந்த எல்லோ கலர்ல ஒரு வருது இல்லையா, இதைத்தான் நம்ம allantois சொல்றோம். ஒரு வெளி பிதுக்கத்தை உருவாக்குகிறது. ஓகே, இட் இஸ் த ஸ்ட்ரக்சரல் பேஸ் ஃபார் த அம்பிளிக்கல் கார்ட். அதாவது அம்பிளிக்கல் கார்ட்னா என்ன? அதாவது குழந்தையும் தாய் இணைப்பு திசையும் இணைக்கிறது தான் இந்த அம்பிளிக்கல் கார்ட். தட் லிங்க்ஸ் த எம்ப்ரியோ டு த பிளாசண்டா. அதாவது இது தொப்புள் கொடியின் அடிப்படை அமைப்பு. எது? allantois. allantoisல இருந்து தான் தொப்புள் கொடியானது ஃபார்ம் ஆக போகுது. இது கருவை தாய் இணைப்பு திசுனா பிளாசண்டா எங்க இருக்கும்? யூட்ரஸ் வால்ல இருந்து, அந்த எண்டோமெட்ரியம்ல இருந்து ஃபார்ம் ஆகி வரும். அம்பிளிக்கல் கார்டு எங்க இருக்கும்? எம்பிரியோவோட தொப்புள்ள இருந்து வெளியே வர்றது அம்பிளிக்கல் கார்டு. இதை என்ன செய்யுது? எம்பிரியோவையும் பிளாசண்டாவையும் ஜாயின் பண்ற அம்பிளிக்கல் கார்டா இது என்ன செய்யுது? அங்க வேலை செய்கிறது. ஓகே, அல்டிமேட்லி இட் பிகம்ஸ் பார்ட் ஆஃப் த யூரினரி பிளாடர். அப்புறம் லேட்டரா இது என்னவா மாறிடுது அப்படின்னா சிறுநீர் பையின் ஒரு பகுதியாக, இந்த வளர்கருவின் சிறுநீர் பையின் ஒரு பகுதியாக மாறுகிறது. The last one, the fourth one is chorion. chorion அப்படிங்கிற லேயரோட யூசஸ் என்ன? It is the outermost membrane which encloses the embryo and all other membranes. அதாவது இதுதான் outermost layer and it also helps in the formation of the placenta. இதுவும் placenta உருவாகிறதுல மெயினா ஹெல்ப் பண்ணுது. இது கரு சூழ் படலத்தின் வெளிப்படலம். இது கரு சூழ் படலங்களையும் கருவையும் மொத்தமாக சூழ்ந்து பாதுகாப்பது, தாய்சை இணைப்பு திசுவை உருவாக்குதல், இதெல்லாம் இந்த கோரியானுடைய பணிகள். ஓகே, தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் நம்ம பார்க்க போறோம் பிளாசண்டா, தாய்சை இணைப்பு திசு. வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் பிளாசண்டா? வாட் இஸ் பிளாசண்டா? இதெல்லாம் பற்றி டீடைலா பார்க்கலாம். The trophoblast cells in the blastocyst send out several finger-like projections called chorionic villi carrying fetal blood. இந்த பிக்சர்ல நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம பிளாசண்டான்னு சொல்றோம். இதுல பாத்தீங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு இல்லையா, இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா கோரியானிக் வில்லை அப்படின்னு சொல்றோம். இந்த கோரியானிக் வில்லை தான் ஃபீட்டல் பிளட்டை சுமந்து கொண்டு என்ன செய்யுது? செல்கிறது. அதாவது கருக்கோளத்தின் ட்ரோபோபிளாஸ்ட் செல்கள் கோரியானிக் வில்லை எனும் பல விரல் போன்ற நீட்சிகளை உருவாக்குதல். இந்நீட்சிகள் கருவின் இரத்தத்தை எடுத்து செல்கின்றன. They are surrounded by sinuses that contain maternal blood. maternal அப்படின்னா என்ன மீனிங்? தாய் அப்படின்னு அர்த்தம். தாயினுடைய
பிளட்டை சுமந்து செல்ற சைனஸால் இது நினைச்சது சூழப்பட்டுள்ளது. இவற்றை சுற்றிலும் தாயின் ரத்தம் நிரம்பிய குழிகள் அதாவது சைனஸ் உள்ளது. ஓகே, the chorionic villi and the uterine tissues form the disc shaped placenta. இந்த பிளாசண்டாவோட ஷேப் என்ன? டிஸ்க் ஷேப்ட். அதாவது கோரியானிக் வில்லைகளும் கருப்பை திசுக்களும் இணைந்து தட்டு வடிவ தாய் சேய் இணைப்பு திசுவை உருவாக்குகிறது. அப்போ தாய் சேய் இணைப்பு திசுவை உருவாக்குறது யாரு? த கோரியானிக் வில்லை அண்ட் த uterine tissues எல்லாம் சேர்ந்து form the disc shaped placenta. Then placenta is a temporary endocrine organ during pregnancy. இப்போ pregnancy டைம்ல மட்டும் இந்த பிளாசண்டா ஒரு டெம்பரரி எண்டோக்ரைன் ஆர்கன். எண்டோக்ரைன் ஆர்கன்னா என்ன? நாளமில்லா சுரப்பிகள்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி நாளமில்லா சுரப்பிகளாக இது செயல்படுகிறது. ஓகே, it connects the fetus to the uterine wall through the umbilical cord. அதாவது இது என்ன செய்யுது? ஃபீட்டஸை யூட்ரின் வால் கூட ஜாயின் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, இது கர்ப்ப காலத்தில் உருவாகும் தற்காலிக நாளமில்லா சுரப்பி. அந்த பிரெக்னன்ட் டைம்ல மட்டும்தான் இதனுடைய ஒர்க் இருக்கும். மற்ற டைம்ல இது இருக்காது, இருக்கவே ஃபார்மே ஆகாது. அப்போ அது வேலை செய்யாது. இது தொப்புள் கொடி மூலம் கருப்பை சுவருடன் இணைக்கிறது. தொப்புள் கொடினா என்ன, பிளாசண்டானா என்ன, அம்பிளிக்கல் கார்ட்னா என்ன, பிளாசண்டானா என்ன அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கணும். The nutritive, respiratory and excretory functions are fulfilled. என்ன செய்யுது இந்த பிளாசண்டாவோட வேலை என்ன அப்படின்னு சொன்னா, இது என்னென்னலாம் பண்ணுது அப்படின்னா நியூட்ரிட்டிவ், ரெஸ்பிரேட்டரி அண்ட் எக்ஸ்கிரேட்டரி ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஃபுல்ஃபில்டு. அதாவது உணவூட்டம், சுவாசம், கழிவு நீக்கம் போன்ற செயல்களை செய்கிறது. The embryo's heart develops during the 4th week of pregnancy and circulates blood through the umbilical cord and placenta as well as through its own tissues. கர்ப்பத்தின் 4வது வாரத்தில் கருவில் என்ன செய்யுது? இதயம் தோன்றுகிறது. அப்ப 4th வீக்ல இதயம் தோன்றுகிறது. இந்த இதயம் இரத்தத்தை தொப்புள் கொடி, தாய் சேய் இணைப்பு திசு மற்றும் சொந்த திசுக்களுக்கு இரத்தத்தை அனுப்புகிறது. பிளாசென்டல் ஹார்மோன்ஸ் அதாவது தாய் சேய் இணைப்பு திசு ஹார்மோன்கள். During pregnancy, the placenta acts as a temporary endocrine gland and produces large amount of hormones. நம்ம என்ன சொன்னோம் ஆல்ரெடி பார்த்தாச்சு. பிளாசென்டா ஒரு டெம்பரரி எண்டோக்ரைன் கிளாண்டா செயல்படுது. எண்டோக்ரைன் கிளாண்ட் அப்படின்னாலே என்ன செக்ரீட் பண்ணும்? ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணும். பிளாசென்டா என்னென்ன ஹார்மோன்ஸ் எல்லாம் செக்ரீட் பண்ணுது அப்படின்னு சொன்னா, ஹியூமன் கோரியானிக் கொனடோட்ரோபின் அதாவது HCG, H ஸ்மால்ல CG கேபிட்டல்ல. தென் ஹியூமன் கோரியானிக் சொமட்டோமெமட்டோபின் HCS அல்லது ஹியூமன் பிளாசென்டல் லாக்டோஜன் HPL. ஹியூமன் கோரியானிக் சொமட்டோமெமட்டோபின் அப்படின்னாலும் ஹியூமன் பிளாசென்டல் லாக்டோஜன் அப்படின்னாலும் சேம் தான். இது அல்லது அது எப்படினாலும் அவங்களுக்கு HCS ஆர் HPL ரெண்டுமே ஒன்று தான். Then estrogen and progesterone, they are all the essential hormones for normal pregnancy. அதாவது தாய் சேய் இணைப்பு திசு ஒரு நாளமில்லா சுரப்பியாக செயல்படுகிறது. இது கரு வளர்ச்சிக்கு தேவையான முக்கியமான ஹார்மோன்களை சுரக்கிறது. என்னத்தெல்லாம் அப்படின்னா மனித கோரியானிக் கொனடோட்ரோபின் HCG, மனித கோரியானிக் சொமட்டோமெமட்டோபின் அதாவது HCS அல்லது பிளாசென்டல் லாக்டோஜன், மனித பிளாசென்டல் லாக்டோஜன், ஹியூமன் பிளாசென்டல் லாக்டோஜன் சொன்னோம் இல்லையா, HPL மற்றும் ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரோஜெஸ்ட்ரான் ஆகிய ஹார்மோன்களை சுரக்கின்றது.
வேற என்னென்ன ஹார்மோன்ஸ்லாம்? தென் ரிலாக்சினும் அது என்ன செய்யுது? செக்ரீட் பண்ணுது. ரிலாக்சின் இஸ் செக்ரீட்டட் டியூரிங் த லேட்டர் phase of pregnancy which helps in the relaxation of the pelvic ligaments at the time of பார்ச்சுரேஷன் டைம்ல, அதாவது குழந்தை பிறக்கிறத எளிமையாக்குறதுக்காக இந்த ரிலாக்சின் அப்படிங்கிற ஹார்மோன் ஆனது ஹெல்ப் பண்ணுது. எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, இடுப்பு எலும்பினை நார்களை தளர்வடைய செய்து குழந்தை பிறத்தலை எளிதாக்குகிறது. ரிலாக்சினோட ஒர்க்கு அதுதான். Okay, HCG, HPL and relaxin are produced only during pregnancy. HCG, HPL, relaxin போன்ற ஹார்மோன்கள் கர்ப்ப காலத்தில் மட்டுமே சுரப்பவை. அதுதான் நமக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இதெல்லாம் பிளாசென்டல் ஹார்மோன்ஸ் அப்படின்னா அது கர்ப்ப காலத்தில் மட்டும்தான் சுரக்க முடியும் அப்படிங்கிறது நம்ம தெரியும். அதர் ஹார்மோன்ஸ் லைக் ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரோஜெஸ்ட்ரான், கார்டிசோல், prolactin, thyroxine, etc. are increased several folds in the maternal blood. வேற என்னென்ன ஹார்மோன்ஸ் நம்ம இதுல இருக்கு? ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல ஈஸ்ட்ரோஜன், ப்ரோஜெஸ்டான், கார்டிசோல், ப்ரோலாக்டின் இதனுடைய அளவும் கூட அந்த டைம்ல ரொம்ப அதிகமாக இருக்கும். which are essential for supporting fetal growth. கரு வளர்ச்சிக்கு தேவையான இந்தந்த ஹார்மோன்கள் ஈஸ்ட்ரோஜன், ப்ரோஜெஸ்டான், கார்டிசோல், ப்ரோலாக்டின், தைராக்சின் இதெல்லாமே அதிகமாக உள்ளது. Next, what are the primary germ layers? Primary germ layers-னா என்ன? அதனுடைய ஒர்க் என்ன? மூல இனச்செல் அடுக்குகள் எதெல்லாம், அதனுடைய ஒர்க் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். The primary germ layers serve as the primitive tissues from which all body organs develop. அதாவது நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்? கேஸ்ட்ரேஷன் நடந்துச்சு. அந்த கேஸ்ட்ரேஷன்ல 3 லேயர்ஸ் ஃபார்ம் ஆகுது. அந்த லேயர்ஸ்ல இருந்து தான் ஆர்கனோஜெனிசிஸ் நடக்குது. அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுறது எங்க இருந்து? இந்த பிரைமரி ஜெம் லேயர்ஸ்ல இருந்து. ஓகே, எக்டோடம் அப்படின்னா நம்ம என்னென்ன ஒர்க், எக்டோடம்ல இருந்து என்னென்ன ஆர்கன்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இன்க்ளூட்ஸ் பிரெயின் அண்ட் spinal cord, peripheral nervous system, epidermis and its derivatives and mammary glands. அதாவது புற அடுக்கு எக்டோடம்னா புற அடுக்கிலிருந்து மைய நரம்பு மண்டலத்துல என்ன இருக்கு? மூளை மற்றும் தண்டுவடம். அப்புறமா புற அமைவு நரம்பு மண்டலம், அதாவது பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்றோம் இல்லையா, அது புற அமைவு நரம்பு மண்டலம். எபிடெர்மிஸ் அதன் வழித்தோன்றல் பகுதிகள், மார்பக சுரப்பிகள் ஆகியவை உருவாகின்றன. Second one is mesoderm. The connective tissue, cartilage and bone, muscles, organs of urinogenital system. Urinogenital system includes kidney, ureter and gonads. Arise from the mesoderm. நடு அடுக்கு, அதாவது மீசோடம்னு சொல்ற இதுல இருந்து என்னெல்லாம் வருது? இணைப்பு திசு, குருத்தெலும்பு மற்றும் எலும்பு, தசைகள், சிறுநீரக இனப்பெருக்க உறுப்புகளான சிறுநீரகம், சிறுநீர் நாளம் ஆகியவை உருவாகின்றன. Then the last one is, the third one is endoderm. The endodermal derivatives are epithelium of gastrointestinal and respiratory tract, liver, pancreas, thyroid and parathyroids. அதாவது அக அடுக்கிலிருந்து இரைப்பை, சிறுகுடல் பாதை எபிதீலியம், சுவாச பாதையின் எபிதீலியம், கல்லீரல், கணையம் மற்றும் தைராய்டு மற்றும் பாராதைராய்டு ஆகியவை உருவாகின்றன. Next one is gestation period. What is gestation period? Human pregnancy lasts for about 280 days or
40 weeks and is called the gestation period. அதாவது 280 நாட்கள் அல்லது 40 வாரங்கள் நம்ம கருவளர்ச்சியானது நடைபெறுகிறது. இதை கர்ப்ப காலம் அல்லது கருவளர்ச்சி காலம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, then it can be divided into 3 trimesters of 3 months each. அதாவது 3 மாசங்களா இத 3 trimesters டிவைட் பண்றாங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொன்னா first one is first trimester, second trimester and third trimester. அதாவது 3 மாதங்கள் வீதம் 3 முப்பருவங்களாக இதை பிரிக்கிறாங்க. என்னென்னலாம் அப்படின்னா முதல் முப்பருவ காலம், இரண்டாம் முப்பருவ காலம் மற்றும் மூன்றாம் முப்பருவ காலம். ஓகே, இப்போ இந்த ஒவ்வொரு ட்ரைமஸ்டர்லயும் என்னென்ன நடக்குது, என்னென்ன ஃபார்ம் ஆகுது, என்னென்ன ஆர்கன்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், அதாவது முதல் முப்பருவ காலம். The first trimester is the main period of organogenesis. Organogenesis னா ஆர்கன் ஜெனிசிஸ் ஆகுறது, உறுப்புகள் உருவாகிறது. ஓகே, என்னென்ன ஆர்கன்ஸ்லாம் உருவாகுது? The body organs, namely the heart, limbs, lungs, liver and external genital organs are well developed. முதல் முப்பருவ காலத்தில் உறுப்புகளை உருவாக்கும் முக்கிய காலம். என்னென்ன உறுப்புகள்லாம் உருவாகுது அப்படின்னா இதயம், கை, கால்கள், நுரையீரல், கல்லீரல் மற்றும் புற இனப்பெருக்க உறுப்புகள் உருவாகின்றன. செகண்ட் ட்ரைமஸ்டர்ல என்ன நடக்குது? The face is well formed with features, eyelids and eyelashes. Eyes blink, body is covered with fine hair, muscle tissue develops and bones become harder. இரண்டாம் முப்பருவ காலத்தின் முடிவில் முகம் நன்கு உருவாகிறது. முகத்தில் கண்ணிமைகள், கண்ணிமை மயிர், இமைத்தல் நன்கு வளர்ச்சி அடைகின்றன. உடல் மெல்லிய மயிர் இலைகளால் மூடப்பட்டுள்ளது. தசை வளர்ச்சி, எலும்பு கடினமடைதல் இதெல்லாம் இரண்டாம் முப்பருவ காலத்துல நிகழ்கிறது. Then in the third trimester the fetus is fully developed and it is ready for delivery by the end of 9 months. அதாவது third trimester முடியும் போது இந்த முழு வளர்ச்சி அடைந்த கருவானது மகப்பேறுக்கு தயாராக உள்ளது. Do you know, a female uterus is normally about 3 inches long and 2 inches wide, but can expand 20 times during pregnancy. அதாவது பெண்களின் கருப்பை பொதுவாக 3 அங்குல நீளமும் 2 அங்குல அகலமும் கொண்டது. ஆனால் கர்ப்ப காலத்தில் இக்கருப்பையின் அளவு 20 மடங்கு பெரிதாகிறது. உங்களுக்கு தெரியுமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளாசென்டா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எல்லாரும் நல்லா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்ச்சுரைசன் அண்ட் லாக்டேஷன் பற்றி பார்க்கலாம். Thank you children. Thanks for watching. Have a nice day. Bye.